ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 5 பயிற்சி 5.2 13ஆம் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க. அஞ்சல் அட்டையில் அஞ்சல் குறியீட்டு எண்ணை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது போல் எடுத்துக்கொள்க. அஞ்சல் குறியீட்டு எண்களை கொண்டு எவ்வாறு கடிதங்கள் பிரிக்கப்படுகின்றன? போஸ்ட் ஆஃபீஸுக்கு லெட்டர்ஸ் ஃபுல்லாக வருது. அந்த லெட்டர்ஸ் அவங்க பிரிப்பாங்க. எல்லா இடத்துல எந்த லெட்டர்ஸ் வரும் ஒரு போஸ்ட் ஆஃபீஸில், அதை பிரிப்பாங்க. எப்படி பிரிப்பாங்க, எதை பேஸ் பண்ணி பிரிப்பாங்கன்னா, இந்த அஞ்சல் குறியீட்டு எண்ணுன்னு ஒன்று இருக்கும். பின்கோடு நம்பர்னு நம்ம சொல்லுவோம். உங்கள் ஏரியாவுக்குன்னு ஒரு நம்பர் இருக்கும், மதுரைக்குன்னு ஒரு நம்பர் இருக்கும், அப்படி சென்னைக்குன்னு ஒன்று, இப்படி ஒவ்வொரு ஊர்களுக்கும் ஒன்று இருக்கும், அப்புறம் ஒவ்வொரு ஏரியாக்களுக்கும் ஒன்று இருக்கும். ஸோ அதன்படி பிரித்து எடுப்பாங்க. எப்படின்னு பாருங்க. எல்லா எண்களையும் கொஞ்சம் நல்லா உற்று கவனிங்க. எல்லா எண்களையும் 604ங்கிறது பொதுவாக இருக்கு. எல்லா எண்கள்லையும் எது பொதுவாக இருக்கு? 604. ஓகே, அடுத்தது 3 விட்டுருவோம். அடுத்தது இருக்க 3 எண்களை கவனிப்போம். 506, 516, 560, 506. எத்தனை 506 இருக்கு? 2 506. 516, 2 516 இருக்கு. ஓகே, அடுத்து இங்கே ஒரு 516 இருக்கு, இங்கே ஒரு 560, இங்கே ஒரு 560 இருக்கு. வித்தியாசம் தெரிகிறதுக்காக நான் வேற சிம்பிள் போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண போறேன். 516, இங்கே ஒரு 516 இருக்கு. அடுத்து 505, வேற ஏதாவது ஒரு மார்க் வச்சுக்கிடுவோம். 505 வேற எங்கேயாவது 505 இருக்கா? இல்லை. 470, இங்கே ஒரு 470, இங்கே ஒரு 470 இருக்கு. ஓகே, அடுத்து 515 வேற எங்கேயாவது இருக்கா? இல்லை. முதல் லைன் முடிஞ்சு. இது 515 வேற ஏதாவது ஒரு சிம்பிள் போடுவோம். ஸ்கொயர் மாதிரி ஒன்று போட்டுக்குவோம். 520 இது வேற. 303, 509. இப்போ ஆர்டராக எழுதிட்டு வருவோம். பிரிப்போமா? அதில் இருக்கிறதுலே சிறுசு ஏதோ அதுவும் எழுதுவோம். 604 பொதுவானது. 303 ஒரு தடக்க இருக்கு, எழுதியாச்சு. வேற 303க்கு அடுத்து எந்த நம்பர் வரும்னு பாருங்க. சின்ன நம்பரு 470 வரும். 2 470 இருக்கு. ஓகே, 2 470 எழுதியாச்சு. முடிச்சிட்டோமா? முடிச்சோன்னா இது பண்ணிடுவோம். 470க்கு அடுத்தது சின்ன நம்பர் என்னன்னு பாருங்க. 505 இருக்கு. 505 எத்தனை 505 இருக்கு? ஒரே ஒரு 505 இருக்கு. ஓகே, அடுத்தது 505க்கு அடுத்து 506 இருக்கா? இருக்கு. 506 எத்தனை இருக்கு? 2 இருக்கு. ரெண்டே அடிச்சிருவோம். 506க்கு அடுத்து எப்படி பிரிப்பாங்க? வேற ஏதாவது நம்பர் இருக்கான்னு பாருங்க. 509 இருக்கு. 509. ஓகே, அடுத்து 510, 11, 12, 13, 14, 15 இருக்கு. 15 எத்தனை இருக்கு? 1 இருக்கு. அடுத்து 516 எத்தனை இருக்கு? 3 516, 4 516 எத்தனை இருக்கு? 4 எண் இருக்கு. 4 எழுதிட்டோம். 1 2 3 4 எழுதிட்டோம். ஓகே, அடுத்தது என்ன இருக்கு? 520 இருக்கு. ஒரு தடவை தான் இருக்கு 520. ஓகே, அடுத்தது 560 எத்தனை முறை இருக்கு? 1 2 முறை இருக்கு. 560 எத்தனை முறை இருக்கு? 2 முறை இருக்கு. ஓகே, இப்போ பாருங்க. ஒரு 303, 2 470, ஒரு 505, 2 506, ஒரு 509, ஒரு 515, 516 4 தடவை இருக்கு. இது ஒரு தடவை, இது 2 முறை இருக்கு. ஸோ இந்த ஆர்டரில் பிரித்து அந்தந்த ஏரியாவுக்கு போய் கொடுத்துட்டு வருவாங்க. ஓகேவா? இதுதான் பின்கோடுன்னு சொல்லுவாங்க.